இன்றைக்கி நம்ம சுவையான பீர்க்கங்காய் சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் இட்லி, தோசை, சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் பீர்க்கங்காவை இந்த மாதிரி மேலே அந்த நீட்டாக வருது பார்த்திங்களா, நரம்பு மாதிரி, அந்த தோலை மட்டும் எடுத்துடுறேன். மொத்த தோலையை நான் எடுக்க போகிறதில்ல, ஏன்னா தோலோடு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறினதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை போட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சுண்டைக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுலேயே தண்ணி வரும், அதனால் நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. அப்படியே நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், காய் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் அந்த பாம்போடவே போட்டு ஒரு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம குறை வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துனா சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.